வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல 8.DFT டாபிக்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். Compute an 8-point DFT of the sequence x of n is equal to 1 0 1 minus 1 1 minus 1 0 1. ஸோ இங்கே arrow mark எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் சாம்பிளில் கொடுத்துருக்காங்க. That represents what? This is n is equal to 0th sample. That means x of 0 ஓட value. ஓகே, சொல்யூஷனில் என்ன எழுத போகிறோம்னா டிஎஃப்டியோட ஃபார்முலா தான் எழுத போகிறோம். டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே, தட் இஸ் ஈக்குவல் டு summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi n k by n. Okay, so இந்த capital n என்றது வந்து actual that 8.16 point ன்னு சொல்றோம் இல்லையா, so that is the number of samples here. Okay, so இந்த summation small n என்றது என்னன்னு எடுத்துட்டோம்னா that value starts from 0 to capital N minus 1. X of k என்றது frequency domain signal, x of n என்றது time domain signal. So DFT வந்து நமக்கு ஜெனரலா தெரியும், it is applicable only to the periodic sequence. நம்மளுக்கு இங்க ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிறது வந்து starting from -2, n is equal to -2ல இருந்து கொடுத்திருக்காங்க. But we know that DFT starts only from 0. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த x of n ஓட given sequence எழுதுகிறோம். 1 0 1 minus 1 1 minus 1 0 1 இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. ஸோ இங்கே arrow mark எங்கே ஸ்டார்ட் ஆகுது? தேர்ட் சாம்பிளில் இருந்து. ஸோ இது வந்து பீரியாடிக் சிக்னல்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபிக்ஸட் டைம் டியூரேஷனில் த சேம் சாம்பிள்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 0 1 minus 1 இட் இஸ் கோயிங் ஆன் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் 8 சாம்பிள்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் வரும். Again 8 samples இந்த values வரும், that is periodic sequence. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம DFT எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா n is equal to 0ல இருந்து இந்த சாம்பிள் வரைக்கும், that is 8 samples consider பண்ணுறோம். ஸோ we can take this value as x of 0, x of 1, x of 2, x of 3, okay? So likewise x of 4, x of 5, x of 6 and x of 7. okay? இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டிஎஃப்டியோட ஃபார்முலா எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n is equal to 0 to 8 minus 1 x of n e power minus j 2 pi nk by 8. ஸோ கேபிட்டல் என்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே கேயோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0 to n minus 1. Then we can simplify the terms. x of k is equal to summation n is equal to 0 to 7 x of n e power minus j n pi k by 4, because the value என்ன ஆயிரும்? simplify ஆகி we can get 1 by 4. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் from n is equal to 0 to 7. என்னுக்கு பதிலாக 0லேருந்து 7 வரைக்கும் வேல்யூஸ் போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ x of k is equal to x of 0, first x of 0 e power 0 plus x of 1 e power minus j 1 pi k by 4 plus x of 2 e power minus j 2 pi k by 4. ஸோ இந்த என்னோட வேல்யூக்கு பதிலாக 0 to 7 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். புரியுதா எல்லாருக்கும்? Then we can substitute the values of x of 0, x of 1, x of 2, x of 3, x of 4, x of 5, x of 6 and x of 7. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் x of 0 value is what? 1. So we can simply substitute x of 0 value is 1. e power 0 is 1. Anything power 0 is 1. புரியுதா? So 1 into 1, 1. x of 1 ஓட வேல்யூ என்ன? minus 1. That is what given in the problem. Okay. So இங்க minus 1 into e power minus j pi k by 4. Next x of 2 ஓட வேல்யூ என்ன? 1. Okay வா? So plus 1 into e power minus j, இந்த 2 இந்த 4 divide பண்ண என்ன கிடைக்கும்? 1 by 2. புரியுதா எல்லாருக்கும்? So here e power minus j pi k by 2. Then we can substitute the value of this x of 3. That value is what? minus 1. Correct? So minus 1 into e power minus j 3 pi k by 4. So next x of 4 oda value 0 and x of 5 oda value 1. Okay. Then x of 6 oda value 1. X of 7 value is 0. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த வேல்யூஸ் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறோம். கேபிட்டல் x of k is equal to what now? 1 minus e power minus j pi k by 4 plus e power minus j pi k by 2 minus e power minus j 3 by k by 4 plus e power minus j 5 pi k by 4 plus e power minus j
3 pi k because இங்க ஆக்சுவலா வந்து 6 pi k ன்னு வந்திருக்கும். ஓகே 6 pi k புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்க வந்து இந்த k யோட வேல்யூ எதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்? 0 to 7 வரைக்கும். ஃபர்ஸ்ட் k யோட வேல்யூவை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ x of 0 is equal to 1 minus e power 0 plus e power 0 minus e power 0 plus e power 0 and plus e power 0. Then we can get that answer as 2. இது புரியுதா? Okay, so capital X of 0 value என்ன? 2. So similarly, we can substitute k is equal to 1 in that expression. So capital X of 1 is equal to 1 minus e power minus j 1 into pi by 4 plus e power minus j pi by 2 minus e power minus j 3 pi by 4 plus e power minus j 5 pi by 4 plus e power minus j 3 pi by 2. Here we can simply replace all k value as 1. Correct? So இந்த இடத்துல இந்த exponential term எப்படி எழுத போறோம்? e power minus j theta is equal to cos theta minus j sin theta. So 1 minus இந்த e power minus j pi by 4 எப்படி எழுதுறோம்னா cos pi by 4 minus j sin pi by 4. அதே மாதிரி தான் எல்லா டேர்ம்ஸையும் எழுதிக்கிறோம். ஓகே இங்க cos pi by 2 minus j pi by 2. நெக்ஸ்ட் இந்த இடத்துல minus into cos 3 pi by 4 minus j sin pi by 4. இது புரியுதா எல்லாருக்கும்? Similarly, we can write this term as cos 5 by pi 4 minus j sin 5 by pi 4 and then cos 3 by 2 minus j sin 3 by 2. So next, இந்த sin and cos values வந்து substitute பண்ணணும். For that, we can take the calculator. Okay, so calculatorல ஈஸியாக அந்த values வந்து find out பண்ணிடலாம். So நம்ம ஆன் பண்ணுறோம். பண்ணோன்னே இந்த மோடை வந்து radiant மோடுக்கு செட் பண்ணணும். ஓகே ஸோ இந்த மோடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா at one point you can see degree radian gradient கிடைக்கும். So we can simply press number 2. So இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம மோட் வந்து ஆறுன்னு செட் பண்ணிவிட்டு next we can simply press cos next open bracket here shift இந்த symbol இருக்கு இல்லையா பை symbol shift press பண்ணிட்டு இதை பண்ணிங்கன்னா you can see that cos pi divided by 4 close bracket then you can see 0.707. ஸோ அந்த வேல்யூவை இங்கே எழுதிக்கிறோம். இது புரியுதா? ஸோ இங்கே ப்ளஸ் 0.707 தான் வருது. தட் இஸ் மல்டிப்ளைட் வித் மைனஸ் we can write 1 minus 0.707. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சைன் இருக்குது. ஸோ இதோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். அகெயின் we can press சைன் ஓப்பன் ப்ராக்கெட் ஷிஃப்ட் பை divided by 4 close bracket equal to. You can see its value is plus 0.707. Correct? So here we can have plus 0.707. Already இங்கே இருக்கு minus j இருக்கு. இப்போ இந்த minus j இந்த minus எல்லாம் multiply பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? plus கிடைச்சிரும். So plus j 0.707. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் cos pi by 2 நம்மளுக்கே தெரியும். cos 90 degree is 0 and sin pi by 2 that is sin 90 degree is 1. So we can get 0 minus j. So here we can get plus 0 minus j. அதே மாதிரி cos 3 by 4 ஓட வேல்யூ இங்கே calculate பண்ணுறோம். You can take the calculator. Cos open bracket 3 pi. Correct? So 3 and pi divided by 4 close bracket equal to. We can see minus 0.707. So இந்த இடத்துல minus 0.707 வரும். So minus into minus plus இங்கே நமக்கு வந்துடும். புரியுதா? ஸோ அதே மாதிரி sin 3 by 4க்கு calculate பண்ணணும். So sin open bracket 3 shift pi divided by 4 close bracket equal to plus. So இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? Plus 0.707 வரும். So here 1 minus j is there. So this minus j into minus j plus j is 0.707. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸும் வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் கால்குலேட் பண்ணி இங்கே எழுதிக்கிறணும். புரியுதா உங்களுக்கு எப்படி எழுதியிருக்கோன்னு? ஸோ இந்த ரியல் டேர்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இமேஜினரி டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் அஸ் எக்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 0.293 ப்ளஸ் ஜே 2.121. ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து k is equal to 2 substitute பண்ண போகிறோம். k is equal to 2 substitute பண்ணும்போது we can get the answer like this. x of 2 is equal to 1 minus e power minus j pi n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 2னு substitute பண்ணியிருக்கோம். கரெக்டா? So then we can simplify this term. So this term becomes what? 1 minus e power minus j pi by 2. Here it is plus e power minus j pi minus e power minus j 3 pi by 2. Because this 2 and here it is 4, right? So 3 by 2 plus e power minus j
5 pi by 2. Okay. So similarly we can get this value as e power minus j 3 pi. Again we can expand this exponential term like this. 1 minus cos pi by 2 minus j sin pi by 2 plus cos pi minus j sin pi minus of cos 3 by 2 minus j sin 3 by 2. Okay va? So இந்த எல்லா termsையும் expand பண்ணதுக்கு அப்புறமா we can simply substitute the values of cos and sin. Okay va? Then we can simply add all the real terms. அதே மாதிரி imaginary termsையும் add பண்ணணும். We can get the answer as capital X of 2 is equal to minus 1 minus j. So now we have obtained x of 0, x of 1 and x of 2. So next k is equal to 3 substitute பண்றோம். Then we can simplify all the terms. Okay. So x of 3 is equal to 1 minus e power minus j 3 pi by 4 plus e power minus j 3 pi by 2 minus e power minus j 9 pi by 4 plus e power minus j 15 pi by 4 plus e power minus j 9 pi by 2. இது புரியுதா எல்லாருக்கும்? And then we can expand that complex exponential term as cos and sin. கரெக்டா? ஸோ இந்த டேர்ம் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கால்குலேட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஓகே. ரேடியன் மோட் செட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளி ப்ளஸ் திஸ் காஸ் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் 15 ஷிஃப்ட் பை. ஓகே. டிவைடட் பை 4. கரெக்டா? Then close bracket equal to, you can see that value is plus 0.707. Correct? So cos 15 by pi 4 value na 0.707. Okay, அதே மாதிரி sin க்கு find out பண்ணனும். sin க்கு find out பண்றதுக்கு sin open bracket okay 15 shift pi divided by 4 close bracket equal to, you can see minus 0.707. So that's why we can write this value. This value is minus 0.707. So minus into minus plus. இது புரியுதா எல்லாருக்கும்? So இந்த valuesலாம் ப்ராப்பரா calculator யூஸ் பண்ணி substitute பண்ணனும். Then real terms எல்லாம் add பண்ணோம்னா we can get that value as 1.707 plus imaginary terms add பண்ணோம்னா j 2.121. So x of 3 கிடைச்சிருச்சா? So இதே மாதிரி தான் x of 4 find out பண்றோம். Okay, that value is equal to 4. Next k is equal to 5 substitute பண்றோம். k is equal to 5 substitute பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? x of 5 is equal to 1.707 minus j 2.121. புரியுதா எல்லாருக்கும்? Next stepல k is equal to 6 வந்து substitute பண்றோம். So இங்க complex exponential term expand பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு cos and sin valuesக்கும் ப்ராப்பரா calculator யூஸ் பண்ணி அந்த values இங்க substitute பண்ணி simplify பண்ணீங்கன்னா you will get the answer x of 6 is equal to minus 1 plus j. இது புரியுதா? ஸோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்களாம் வந்து பார்க்காம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேஸ் ஈக்குவல் டு 7ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் x of 7 is equal to 0.293 minus j 2.121. ஸோ இப்போது 8 சாம்பிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பிகாஸ் கேயோட வேல்யூ எப்படி இருந்தது? 0 to 7. So after that we can write the final answer as the 8-point DFT of the given sequence is capital X of k is equal to, first sample enna, we can start from x of 0. So x of 0, x of 1, x of 2, x of 3, x of 4, x of 5, x of 6, x of 7. So நம்ம find out பண்ண அந்த values எல்லாம் இங்க substitute பண்ணீங்கன்னா that is the answer. இது புரியுதா எல்லாருக்கும்? So it is an important question. So இதை நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா within 15 minutesல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். So this is another method to solve 8-point DFT. 8-point DFT கேட்டாங்கன்னா twiddle factor மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த twiddle factor மெத்தடில் என்ன மெயின் ஞாபகம் வச்சுருக்கணும்னா இந்த 8/8 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ twiddle factorோட இந்த 8/8 மேட்ரிக்ஸ் வந்து ஞாபகமாக இருந்ததுன்னா within a single page you can find out the answer. Very simple. இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலமால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா that is the answer of this capital X of 0. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவை இந்த காலமால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா that is the second answer. Okay, so similarly we can find out the 8 sample values like this. It is the simplest method, but உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும்?
இந்த 8/8 ட்விடில் ஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் ஞாபகமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சைன் மாற்றி போட்டாலும் the ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். ஒரு பர்டிகுலர் சாம்பிளோட ஆன்சர் தப்பாக வந்துடும். ஓகே, ஸோ அதனால் இந்த மெத்தடும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் இந்த மெத்தடும் சால்வ் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா ஃபார்முலா யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம்.